குத்தகை ஒப்பந்தங்கள். குடியிருப்பு குத்தகைதாரர் அலுவலகத்திற்கு ஆஃபீஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் டெனன்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் குத்தகை ஒப்பந்தங்களை பற்றி பார்க்கிறோம். ஒரு குத்தகை ஒப்பந்தம் என்பது ஒரு வாடகைக்கு ஈடாக ஒரு குத்தகைதாரருக்கும் நில உரிமையாளருக்கும் வழங்கும் சட்ட ஒப்பந்தம் ஆகும். வாடகைக்கான விதிமுறைகள் அல்லது விதிகள் இதில் அடங்கும். இந்த ஒப்பந்தம் 2 வழிகளில் ஒன்றில் செய்யப்படலாம்: வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ. ஒரு எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் அனைத்து தரப்பினரின் சட்டப்பூர்வ பெயர்கள், வாடகை சொத்தின் முகவரி மற்றும் செலுத்த வேண்டிய வாடகை தொகை போன்ற தகவல்கள் இருக்க வேண்டும். தேவைகளின் முழுமையான பட்டியலை ORT வலைத்தளத்தில் காணலாம். குத்தகை ஒப்பந்தம் வாய்மொழியாகி இருந்தால் ஒப்பந்தத்தை அடைந்த 20 நாட்களுக்குள் நில உரிமையாளர் அவர்களின் தொடர்பு தகவலை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும். நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ற பல்வேறு வகையான வாடகை ஒப்பந்தங்களில் இருந்து ஒன்றை தேர்வு செய்யலாம். மாதம் முதல் மாதம், வாரம் முதல் வாரம் மற்றும் நிலையான கால குத்தகைகள் சிறந்த உதாரணங்களாகும். முறையான அறிவிப்பு மூலம் சட்டபூர்வமாக நிறுத்தப்படும் வரை மாதாந்த அல்லது வாராந்த வாடகைகள் தொடரும். மாதாந்த ஒப்பந்தங்களுக்கு ஒரு மாத அறிவிப்பு தேவை. வாராந்த ஒப்பந்தங்களுக்கு 1 வாரம் தேவை. 2 சந்தர்ப்பங்களிலும் குத்தகைதாரர்கள் வாடகைக்கு முந்தைய நாள் வெளியேறும் தேதியை அறிவிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஜூன் 1 தேதியில் வாடகை நிலுவை இருந்தால் வாடகைதாரர் ஜூன் இறுதிக்குள் வெளியேற விரும்பினால் மே 31 தேதிக்குள் அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். கடைசியாக, ஒரு நில உரிமையாளரும் குத்தகைதாரரும் வாடகைக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை ஒப்புக்கொள்வது ஒரு நிலையான கால குத்தகை. இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒரு நிலையான முடிவு தேதி உள்ளது. தொடக்கத்தில் இருந்தே இறுதி தேதியை இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டதால் வெளியேறுவதற்கான அறிவிப்பு தேவையில்லை. ஆனால் வாடகை முடிவதற்கு 2 மாதங்களுக்கு முன் நில உரிமையாளர் புதுப்பித்தல் விதிமுறைகளை வழங்க வேண்டும். அல்லது குத்தகை புதுப்பிக்கப்படாது என்று குத்தகைதாரருக்கு அறிவிக்க வேண்டும். இதன் மூலம் குத்தகைதாரருக்கு அவர்கள் காலத்தின் முடிவில் வெளியேற வேண்டுமா என்பது தெரிய வரும். இங்கே ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும்: ஒவ்வொரு குத்தகை ஒப்பந்தமும் நிலையான நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். இது மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு வாடகைக்கும் பொருந்தும். சட்டப்படி ஒவ்வொரு எழுதப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்திலும் நிலையான நிபந்தனைகளின் நகல் சேர்க்கப்பட வேண்டும். எனவே இது எப்படி நடைமுறையில் சாத்தியமாகிறது? உதாரணமாக, வெளியேறும் போது குத்தகைதாரர் வாடகை சொத்தை நியாயமான முறையில் சுத்தமாகவும் சேதமடையாமலும் விட்டு வர வேண்டும் என்று நிலையான நிபந்தனைகள் எடுத்துரைக்கின்றன. குத்தகைதாரர்கள் வெளியேறும் போது தரை விரிப்புகளை தொழில் ரீதியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று குத்தகை ஒப்பந்தம் கோரினாலும், குத்தகைதாரர் அவர்கள் வெளியேறும் போது தரை விரிப்புகள் நியாயமான முறையில் சுத்தமாக இருந்தால் அதை செய்ய வேண்டியதில்லை. நிலையான நிபந்தனைகள் எப்போதும் வெல்லும். நில உரிமையாளர்கள் மற்றும் குத்தகைதாரர்கள் இருவரும் மகிழ்ச்சியான குத்தகையை உறுதி செய்ய உதவும் நிலையான நிபந்தனைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும். மேலும் தகவலுக்கு www.saskatchewan.ca/ORT என்னும் வலைத்தளத்தை பார்வையிடவும்.